கட்டது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இந்த டிவி கேபினெட் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, முதல்லயே எலக்ட்ரீஷியன கூப்பிட்டு இது மாரி செய்ய போறோம்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கேத்த மாரி வந்து எலக்ட்ரீஷியனு அந்த டிவிக்கு கீழ வைக்கக்கூடிய அந்த ப்ளக் பாயிண்டோட ஒயர்லாம் வந்து கரெக்ட்டா எடுத்து வச்சுட்டு இருப்போம். அதே மாரி அந்த டிவிக்கு மேல் சைடு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஏசிக்கு வந்து ப்ளக் பாயிண்ட் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒயர் வந்து லாங்கா வச்சு எங்க வேணுன்ற முதல்லயே ஐடியா பண்ணி அதுக்கேத்த மாரி வச்சுட்டுருப்போம். இந்த கஸ்டமர் பார்த்தா அவரும் வந்து அந்த வீட்டுக்கு போல. புதுசா ஃப்ளாட் வாங்கியிருக்காரு. கார்பெண்டர கூப்பிட்டு இந்த மாரி வந்து டிவி கேபினெட் செய்யணும்னு சொல்லிட்டுருக்காரு. அந்த கார்பெண்டர் அந்த டிசைன் மட்டும் இந்த மாரி வருதுன்றது அந்த கஸ்டமருக்கு அனுப்பிச்சுட்டாரு. சரி இதே மாரி செஞ்சுடுங்கன்னு அந்த கஸ்டமரும் சொல்லிட்டுருக்காரு. இவங்க வேலைய ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டுருக்காங்க. கார்பெண்டர் வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது எலக்ட்ரீஷியன கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா, இப்போது நெட்டு கேபிள் வரணும். அந்த டிவிக்கான ப்ளக் பாயிண்ட் பாக்ஸ் எங்கே வருது? இந்த டிவியோட மேல பார்த்தீங்கன்னா வந்து ஏசி பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. இந்த மாரி நான் டிசைன் பண்ண போறேன். இந்த இடத்துல எந்த ஒயர் வரக்கூடாது. எங்க ப்ளக் பாயிண்ட் வருது? இதெல்லாம் வந்து எலக்ட்ரீஷியன கூப்பிட்டு கன்சல்ட் பண்ண அப்புறம் அவங்க செஞ்சிருக்கணும். அது அவங்க செய்யல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து டிவியோட செட்டப் பாக்ஸ்லேருந்து மேல டிவி எங்கே மாட்டுறோமோ அந்த அளவு எடுத்து, அங்க வந்து ஒரு பைப் வச்சிருப்போம். அது எதுக்குன்னா கேட்டிங்கன்னா, அதாவது அந்த HDMI ஒயரு, அதுக்கப்புறம் அந்த டிவிக்கு வரக்கூடிய ஒயர்லாம் வந்து டிவி மாட்டுற இடத்துலேருந்து உள்ள தள்ளுனோனே கீழ எங்கே அவங்க செட்டப் பாக்ஸ்க்கு அவங்க ப்ரொவிஷன் வச்சிருக்காங்களோ, அந்த இடத்துல வந்து அந்த ஒயர் வந்துரும். ஒயர் தெரியாம உள்ளேருந்தே போட்டு கேபிள்லாம் கனெக்ட் ஆயிடும். இந்த விஷயம் எதுவுமே வந்து இந்த கார்பெண்டர் வந்து எலக்ட்ரீஷியன் கிட்ட கன்சல்ட் பண்ணல. அவங்களே வந்து அவங்களுக்கு ஏத்த மாரி எல்லாமே பண்ணிட்டாரு. இந்த வேலை ஒரு இன்ஜினியர்ட்ட குடுத்துருக்கீங்க, ஆர்க்கிடெக்ட் குடுத்துருக்கீங்கன்னும்போது, எல்லாமே வந்து எங்கெங்க வரணும், என்ன அளவுல வரணும், எலக்ட்ரீஷியன்ட்ட எல்லார்ட்டயும் கன்சல்ட் பண்ணிட்டு செய்வாங்க. இவங்க டைரக்ட்டா கார்பெண்டர் ஒருத்தர கூப்பிட்டு இந்த வேலை குடுத்தனால, அவர் இஷ்டத்துக்கு எல்லாமே இதெல்லாம் பண்ணிட்டாரு. இந்த விஷயம் நான் எதுக்கு சொல்றேன்னா, டிவி மாட்டிட்டு அந்த ஒயர் மேனேஜர் ஹோல்ஸ் எங்க வரும்னோ அங்க போடல கார்பெண்டரு. நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஹோல்ஸ் போட்டு கீழ வந்து செட்டப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு அந்த HDMI ஒயர்லாம் கீழ எடுக்கணும். நான் அந்த ஒயர் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒயரே வரல. ஏன்னா வந்து குறுக்க வந்து ரீப்பர் ஏதோ அதாவது டிவி மாட்டுற இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் இருந்ததுன்னா, நேரா அப்படியே ஃபுல்லா போலா இருக்கும். ஒயர் கீழ தள்ளுனோனே வந்துரும். இந்த இடத்துல வந்து குறுக்க ஏதோ வந்து ரீப்பர் ஏதோ வந்துட்டுருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒயர்லாம் வெளில எடுத்து, அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் ஏதாவது செட்டப் பாக்ஸ் வர இடத்துக்கு அந்த ஒயர்லாம் வலிச்சிருந்தேன். ஸ்ப்ரிங்க தள்ளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, கீழ இருக்கிற அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் கிட்ட அவங்களே வந்து ஒரு பிளேட் ஒண்ணு வாங்கின்னு வந்து, அந்த அளவு கட் பண்ணி, ஒயர வந்து எடுத்து அந்த பாக்ஸ் கிட்ட விட்டாங்க. 180 ஒயரே போட்டிருக்காங்க. அதில அந்த பாக்ஸ் வரது பார்த்தீங்கன்னா, 2.5 இருந்திருக்கும். அதுலேருந்து அவங்ககிட்ட இருந்த ஒரு சின்ன ஒயர், பிட் ஒயர் எடுத்து, 1 ஒயர வந்து ஜாயின் பண்ணி அந்த டிவி ப்ளக் பாயிண்ட்ட எடுத்து விட்டாங்க. இப்ப அந்த ஒயர அவங்க கரெக்ட்டா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரீஷியன்னும்போது கரெக்ட்டா வந்து சப்போஸ் நான் வந்து ஒரு ஒயர நான் வலிக்கிறேன். ஸ்விட்ச் பாக்ஸ் மாட்டும்போதோ, இல்ல ஏதோ ஒயர் வலிக்கிறோன்னும்போது, சும்மா முடிக்கி அப்படியே அவங்க டேப் அடிச்சிருந்தாங்கன்னா, அந்த ஒயர் கையோட வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல எப்படி நம்ம சரி பண்ண முடியும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதாவது ஜாயிண்ட் கரெக்ட்டா வச்சு ஏதோ மூடி மாரி ஏதோ போட்டுக்கிட்டு டைட்டா ஒயர் இருந்தா பரவால்ல. இப்போ கார்பெண்டர் ஜாயிண்ட் அடிக்கணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே சும்மா முடிக்கி டேப் அடிச்சுட்டு இருப்பாங்க. சப்போஸ் நம்ம ஏதோ ஒயர் வரல ஏதோ வலிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் விட்டுருச்சுன்னா, அந்த கேபினெட் பின்னாடி பாக்ஸ்லேருந்து ஒயர் ஜாயின் பண்ணி எடுத்துருக்காங்க. தனியா கழண்டு வந்துரும். இந்த மாரி கேபினெட்லாம் வந்து ஒயர் போடும்போது எலக்ட்ரீஷியன்ட்ட சொல்லி போடுங்க. அதுக்கேத்த மாரி அவங்க கரெக்ட்டா ஜாயின் போட்டு, கரெக்ட்டான ஒயர போட்டு வெளில எடுத்து அந்த ஸ்விட்ச் பாக்ஸ்ல ஒயர் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிவியோட அந்த ஒயர மட்டும் ஜாயின் பண்ணி இந்த பாக்ஸ்ல எடுத்து விட்டுருக்காங்க கார்பெண்டரு. அடுத்த நாளு கார்பெண்டர் வேற ஆள விட்டுருக்காரு வேலை செய்றதுக்கு. அவரு அதுக்கு மேல இருக்க அந்த ஏசி ப்ளக் பாயிண்ட்ட பார்க்காம, இந்த எல்லா வேலையும் முடிச்சு ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஏசி மெக்கானிக் பைப் மட்டும் போட்டு போயிருந்தாரு. லாஸ்ட்டா மேல எல்லா வேலை முடிஞ்சோனே ஏசி மாட்டுறதுக்கு. ஏசி மெக்கானிக் அந்த சைட்லேருந்து ஃபோன் பண்ணாரு எனக்கு. "சார் இந்த ஏசி மாட்ட போறோம். அதோட ப்ளக் பாயிண்ட் எங்க இருக்குன்னு?" என்ன கேட்குறாரு. எதுக்கு இந்த விஷயம் சொல்றேன்னா, அந்த ப்ளக் பாயிண்ட் எல்லாமே வந்து கேபினெட் பின்னாடி வச்சு அப்படியே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. இப்ப இந்த ஏசிக்கு பவர் குடுக்க முடியாது. அதுக்கப்புறம் திரும்பி அந்த இடத்த கட் பண்ணி, அந்த கேபினெட்லேருந்து ஸ்கொயரா கட் பண்ணி அந்த அளவு காமிச்சேன். அந்த இடத்துல கட் பண்ணிட்டு, அதுலேருந்து ஏசி ஒயர்லாம் ஜாயின் பண்ணி திரும்பி ஏசிலாம் மாட்டியிருக்கு. இப்போ இந்த கார்பெண்டர் வேலை முடிச்சுட்டு திரும்பி வந்து ஒரு கட் பண்ணி இந்த டச்சப் ஒர்க்லாம் அதாவது கட் பண்ணி திரும்பி ஒரு பேட்ச் போட்டிருக்காங்க அந்த டிவி கேபினெட்ல. கார்பெண்டர் வேலை செய்யும்போது, இங்க என்னென்ன வருது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கேத்த மாரி எலக்ட்ரீஷியன் எல்லா வேலை முடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் நடந்திருக்காது. எப்பவுமே இந்த மாரி இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது, ஆர்க்கிடெக்ட் இல்ல இன்ஜினியர்ட்ட வேலை குடுக்காம, டைரக்ட்டா ஏதோ ஒரு கார்பெண்டர்ட்ட வேலை குடுக்கும்போது, அந்த கேபினெட்ல என்னென்ன வருதோ அந்த ஆளுங்கலாம் கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்றது நல்லது. வேலை ஸ்டார்ட் பண்ணி, எந்தெந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் லைனோ, இல்ல நெட் லைனோ எதுவும் வருதுன்னும்போது, அந்த ஒயர்லாம் எடுத்த அப்புறம், அந்த இடத்த ஃபைனல் பண்றது நல்லது. இங்க சைட்ல பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரீஷியனு, கார்பெண்டரு, ஏசி மெக்கானிக்கு எல்லாருக்குமே செஞ்ச வேலை டபுள் டபுள் ஆயிடுச்சு எல்லா வேலையும். 2வது இந்த கஸ்டமர்ட்ட வந்து டிவிக்கு மேல ஏசி மாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஏசி மெக்கானிக்கும் சொன்னாரு, நானும் சொல்லியிருந்தேன். பரவால்ல அதே இடத்துலயே போடுங்கன்னு அந்த கஸ்டமர் சொல்லிட்டாரு. சொல்ல வேண்டியத நம்ம சொல்லிட்டோம். கேட்கறதும் கேட்காததும் அவங்கவங்க இஷ்டம்.
சப்போஸ் ஏசியில் தண்ணி லீக் ஆச்சு எதோன்னும்போது டிவியில் வந்து படும். டிவியெல்லாம் ஃபால்ட் ஆகும். இந்த கஸ்டமர் இந்த டிவி கேபினெட் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தா என்னென்ன வரும்னு சொல்லியிருந்தாரோ நான் போய் பார்த்துலாம் சொல்லியிருப்பேன். 2வது சைட்டும் பக்கத்தில் இல்லை. நான் இருக்கிறது ட்ரிப்ளிகேனு. இந்த ஃப்ளாட் பார்த்திங்கன்னா நாவலூரில் இருக்குது. வெறும் ஒரு ஏசி ஒரு டிவி மாட்டுறதுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு இந்த சைட்டில். ஏசிக்கான அந்த ப்ளைவுட்லாம் கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு கஸ்டமர் போய்ட்டார். ஏசி மாட்டியாச்சு. நான் டிவி மாட்டும்போது கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு தாங்க சார் அப்படின்னு கார்பெண்டரை கூப்பிட்டுருந்தேன். நடுவில் எதனா ப்ளைவுட் வருதா குறுக்க எதனா வந்து ரீப்பேர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒயர் தள்ளனா கீழே அந்த செட்டப் பாக்ஸ் கிட்ட வராது. அதனால் கார்பெண்டரை கூப்பிட்டுருந்தேன். நீங்கள் வேலை செய்யலாம் கூட பரவாயில்ல, எப்படி ப்ளைவுட் வருதுன்னு சொல்லிவிடுங்க ரீப்பேர்னு சொல்லியிருந்தேன். அந்த கார்பெண்டர் நான் இங்கே பக்கத்தில் வெளியூரில் வேலை எடுத்துருக்கேன், இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏதோ ஸ்ப்ரிங்கு தள்ளி ஒயர் வந்துருச்சு. குறுக்க எதுவும் ப்ளைவுட் போட்டிருந்தாங்கன்னா இந்த டிவிக்கான ஒயர்லாம் வந்து வெளியில் போகிற மாதிரி ஆகிட்ருக்கும். அதுக்கப்புறம் மீதி விஷயம் தான் நான் ஷார்ட்லேயே போட்டிருந்தேன். அந்த ஒயர் மேனேஜர் பிட்டு இல்லாதனால 1 இன்ச் பிட்டில் ஹோல்ஸ் போட்டு ஒயர்லாம் எடுத்துட்டேன். கீழே டிவி மாட்டியாச்சு. உங்கள் வீட்லேயும் ஏதோ வந்து இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் ஏதோ பண்ணுறீங்கன்னும்போது அந்த இடத்துல ஏதோ பாயிண்ட் வருதுன்னும்போது எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலை பண்ணுறது நல்லது. எல்லா பில்டிங்லேயும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு சில பில்டிங்கில் இந்த மாதிரி நடந்துடுது. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.